சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப பாதிக்கும். சில விஷயங்கள் நம்மளை வேதனைப்படுத்தும். ஆனா சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். அந்த மாதிரி சிந்திக்க வைக்கிற வரிசையில வந்ததுதான் டெசிடெரிட்டா அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான போயம். 1937ல மேக்ஸ் அர்மன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிலாசபர் எழுதின ஒரு போயம் இது. எத்தனையோ கவிதைகள் நம்மளை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், பலவிதமான உணர்ச்சிகளை தூண்டிவிடும். ஆனா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் பிராக்டிக்கலா இருக்கணும், இப்படிதான் இயல்பா இருக்கணும் அப்படின்னு காமிக்கிற ஒரு அழகான போயம் இந்த போயம். எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு முடிக்காம எல்லாத்தையும் அளவோட எப்படி முறையா பண்ணணும், எப்படி முறையா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு அழகான போயம் இந்த போயம். இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாமே. இந்த போயமோட ஸ்டார்டிங்ல அவர் ரொம்ப அழகா சொல்றார், உன்னோட உண்மை எதுவோ நீ அதை தெளிவா பொறுமையா பேசு, அதே சமயம் பாக்கி பேர் என்ன சொல்றாங்கிறதையும் காதுல வாங்கிக்கோ. ஏன்னா முட்டாளா இருக்கிறவனுக்கு கூட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதனால அவன் பேசுறதையும் நீ காதுல வாங்கிக்கோ. அதே சமயம் ரொம்ப லவுட் அண்ட் அக்ரெசிவ், அதாவது ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்கிறவாள அவளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஆர்ப்பாட்டமா இருக்கிறதுக்கு ரெண்டு விதமா இருக்கு. நம்ம வார்த்தையால குரலால ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், நம்மளோட செயல்னாலையும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், பாக்கி பேரோட லைஃப்ல மெஸ்ஸை கிரியேட் பண்ணலாம். அவள்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம பிசினஸ் பண்ணாலும் சரி, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா இன்னொரு பக்கம் we should also understand people are trying to be their best. ஒரு நாளும் நான் இன்னும் பெட்டர் ஆகணும், இன்னும் பெட்டர் ஆகணும்னு ஒரு மனுஷனும் யோசிக்கலாம், அதையும் நம்ம மதிக்கணும். அகெயின் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் ஏமாந்து போறதுக்கும் இல்ல அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா முடிவு கட்டுறதுக்கும் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுக்குன்னு வரும்போது டிசிப்ளின், அதாவது கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா we should also be gentle with ourselves. நம்ம எவ்வளவோ பேரை பாக்குறோம், ஐயோ இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, இப்படி இருக்க முடியல, அப்படி இருக்க முடியலன்னு நம்ம நம்மளே அவ்வளவு அடிச்சுக்கிறோம். இருக்க வேண்டிய அளவுக்கு டிசிப்ளின்டா இருந்துட்டு எவ்வளவு ஜென்டலா நம்ம மேல இருக்க முடியுமோ we should be like that. It is also a reflection. நம்ம நம்மள்ட்ட அப்படி இருக்கும்போது நம்ம பாக்கி பேருக்கும் அந்த மாதிரி நடத்துவோம். அதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கடைசியில அவர் சொல்ற ஒரு ரொம்ப அழகான விஷயம் உனக்கு புரியறதோ இல்லையோ, இந்த உலகம் எப்படி விரியணுமோ அந்த மாதிரி ஒரு அழகான பூ மாதிரி அது விரிஞ்சுட்டு இருக்கு. நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், அதுல நம்மளுக்கும் இருக்க இடம் இருக்கு. as part of that universe நம்மளும் அழகா பூத்துன்னு இருக்கோம். அது தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, take some time to read this poem. I think you will like it a lot.